வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பூண்டு பொடி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த பூண்டு பொடி பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ வாங்க அந்த பூண்டு பொடி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த பூண்டு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்து பொரித்து எடுத்துக்குவோம். கட்டி பெருங்காயம் சேர்க்கும் போது தான் இந்த பொடி நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாக இருக்கும். கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு வேணால் நீங்கள் தூள் பெருங்காயம் அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இதில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 50 வரமிளகாய் போல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மிளகாய் கடாயில் சேர்த்து அடுப்பு தீயை குறைச்சி வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். மிளகாய் நல்லா செவந்து வறுபட்டு வரணும். நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டுனா தான் நமக்கு நல்லா அரைப்பட்டு பொடியும் நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம வச்சுருந்து யூஸ் பண்ணலாம். அதனால் மிளகாயை நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. இப்போ வறுத்த மிளகாயை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். திரும்பவும் அதே எண்ணெயில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். நல்லா பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்குங்க. இப்போ இதையும் அதே பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்குவோம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இந்த அளவு தான் சேர்க்கணும், அதிகமாக சேர்க்கக்கூடாது. இது பூண்டு பொடி அப்படிங்கிறதுனால நம்ம மிளகாயும் பூண்டு தான் அதிகமான அளவு இருக்கணும். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தோம்னா போதும். இப்போ அதே எண்ணெயில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 30 பூண்டு பல்ப்பு கிட்ட நான் உரித்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா இது போல் பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. அடுப்பு தீயை குறைச்சி வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா தான் பூண்டு உள்ளேயும் நல்லா வறுபட்டு வெளியிலையும் வறுபட்டு நம்ம அரைக்கும் போது ஈரப்பதம் இல்லாமல் நல்லா அரைப்பட்டு வரும். எல்லா பொருளுமே வறுத்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மிளகாய் பருப்பு வறுத்து வச்சதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்குவோம். பெருங்காயத்தை இது போல் சின்ன சின்னதாக உடச்சிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ பொடிக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். நல்லா குறைப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. நல்லா இது போல் ஒரு ஸ்பூன் வச்சு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. அடியிலேருந்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்குங்க. இதுக்கப்புறம் இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்குவோம். பூண்டை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பூண்டு சேர்த்து அரைச்சதுக்கப்புறம் பொடி இப்படி தான் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட பூண்டு பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இது நல்லா ஒத்தாப்பில் கலரி விட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்குவோம். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பொடி. அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா வாசனை அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இந்த பொடியை நம்ம இப்படியே வச்சியும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதே போல் நல்லெண்ணெயில் ஊற வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா அந்த பொடி மூழ்கிற அளவுக்கு நல்லெண்ணெயை ஊற்றி கலந்து விட்டுருங்க. இந்த பொடி அரைச்சி உடனே சாப்பிட்றத விட இந்த போல் நல்லெண்ணெயில் ஊற வச்சு ஒரு 2 நாள் கழித்து சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லெண்ணெயை ஊற்றி கலந்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு 15-20 நாள் வரைக்குமே இந்த பொடியை வச்சுருந்து நம்ம யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாது. இது போல் கலந்து எடுத்துக்குங்க. எண்ணெய் பிடிக்காது அப்படிங்கிறவங்க அப்படியே கூட வச்சு சாப்பிட்லாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கிறதுனால காரம் ரொம்ப அந்த அளவுக்கு இருக்காது. திரும்பவும் இது நல்லெண்ணெயில் ஊறும் போது பார்த்திங்கன்னா இன்னமும் காரம் கம்மியாகி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எந்த அளவுக்கு நல்லெண்ணெயில் ஊறுதோ ஊற டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. நல்லா இது போல் பொடி செஞ்சு நல்ல ஒரு மெத்துன்னு ஒரு ஊத்தப்பம் போட்டு சாப்பிடும் போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட அந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.